22 நவம்பர். நல்லா முட்டைக்கோஸ் கடலப்பருப்பு தூக்கலாக போட்டு தாளித்த தயிர். எதுக்குன்னா தயிர் சாப்பாடுக்கு. நான் பாருங்கள் என்னோடய காஸ்டியூம்லாம் போட்டு நான் படுத்தாச்சு. செக்யூரிட்டி சிவா அங்கெல்லாம் லைட் செட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட்டமான லைட்டு தான். ஏய் சிவா, ஏய் ஃபோன் போயிடல. டீமுக்கு சிக்கன் எடுக்க வந்தேன். ஜிலேபி டீ அந்த சிக்கன் கடையில் தான் வெட்டுறாங்க. அமன் சிக்கன் சென்டர் 7 கிலோ. ஆனால் இந்த ஜிலேபி தின்னோம்னு வச்சுக்கோங்க, சுகர் பேஷண்ட் யாராச்சும் இருந்தாங்க கொடுத்தாங்கன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 2 ஜிலேபி தின்னாங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு ஆகிற வேலையை பார்க்க வேண்டியது தான். இழுக்குது அப்படியே. ஜம்முன்னு கறி வெட்டியாச்சு. கறி வெட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம விழாலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு. பேஞ்சிமோட மெயின் ஏரியா. என் வண்டி வந்து அவினாஷ் வந்து எடுத்துகிட்டு பாகா சைட் சுற்றி பார்க்க போயிட்டான். அப்புறம் அவனும் என்ன இருந்திருப்பான், எங்களுக்கு கூட ஷூட் ஆகுது, நாங்கள் கொஞ்சம் என்கேஜாக இருக்கிறோம். அவினாஷ்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் எங்கிட்ட ஃபெசினோ 2 இருக்கிறங்காட்டி, ஒரு ஆக்டிவ் ஒன்று ஃபெசினோ 1 இருக்கிறங்காட்டி அவன் ஏற்ற எடுத்துகிட்டு கோவா சுற்றி பார்க்க போயிட்டான். இனி நான் போய் இப்போ டின்னர் சமைக்க ஆரம்பித்தா தான் 7 மணிக்கு எல்லாருக்கும் டின்னர் கொடுக்க முடியும். சிக்கன் 7 கிலோ எடுத்துருக்குது. 100 ரொட்டி வந்து நேற்று நைட்டு சிக்கன் ரைஸ் வாங்கின கடையிலேயே ஆர்டர் கொடுத்தாச்சு. 10 ரூபா தான், பரவாயில்ல, நல்ல ஒரு இது. அதே ரொட்டியில் பாகா சைடில் போனோம்னா 80 ரூபா 90 ரூபா தருவானுங்க. நல்லாவே வரும், கொஞ்சம் இல்லை பால் அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் லைட் போட்டால் படமாக இருக்கும். இது மாதிரி ஒரு பில்டிங் எதுவுமே இல்லை. ஸோ லைட்டிங் தான் மேட்ரு. இப்போ எப்படி வீடியோ கூட கேவலமாக இருக்குது இல்லை லைட்டிங் இல்லாதங்காட்டி. எல்லாம் அவுட்டோர் ஷூட்டுக்கு போயிட்டாங்க காரில். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்துட்டு தந்தூரி ரொட்டி கடையில் சொல்லியாச்சு. அதுக்கு மேட்சிங்க்கு சைடிஷ்க்கு பெப்பர் சிக்கன் கிரேவி. ஸோ கிரேவி வேணுங்கிறதுக்காக தக்காளியும் கொஞ்சம் அரைச்சிட்டேன், பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு அரைச்சாச்சு. கறி கொஞ்சம் படா சைஸில் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம பாபுவை கட் பண்ணிகிட்டு இருக்கிறான். காஸ்டியூம் பாருங்கள், இன்னும் ஆக்டிங்கோட காஸ்டியூம்லேயே இது ஒன்றும் கிடையாது கழுத்தில். அண்டா பெருசு தான். ஸோ அதனால் ஜம்முன்னு சமைக்கலாம். 7 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் அதிகம்தான், 400 ml எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் அண்டா கொஞ்சம் பெருசு. ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் தண்ணியோடு இருக்குது, ஸ்கேட்ரா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 200 கிராம். ஏன்னா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணியிருக்கங்காட்டி கண்டிப்பாக அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் டைம் கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஃபாலோட் பை டொமேட்டோ பியூரி. ஸோ எல்லாமே அரைச்சிட்டங்காட்டி ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறது கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்ஸ்டு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நம்ம பச்சை மாப்பிள்ளை பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல. ஸோ கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறங்காட்டி அது குக் ஆகிறதுக்கே லேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம்னா டிஷ்ஷே ஒரு மாதிரி ஸ்பாயில்டான மாதிரி ஆகிருக்கும். இனி பிரச்சனை கிடையாது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெந்துருச்சு. இனி அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும், அதாவது அந்த வெங்காயத்தில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஊற்றின ஒரு 100 ml வாட்டர் சுண்டுற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணோம்னா அடுத்த டிஷ்ஷை நம்ம அரைக்கலாம். டொமேட்டோவுக்கு நான் தண்ணி ஊற்றலை, எனக்கு ஆல்ரெடி ஜூஸியாக தான் இருந்துச்சு. நல்லா வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ தான் எண்ணெய் தெரிச்சு என் கையில் பட்டுச்சு. ஸோ அடுத்து தக்காளி
ஆக்சுவலாக வந்துட்டு பெப்பர் சிக்கனோட கிரேவியில் வந்துட்டு இந்த கொத்தமல்லி மஞ்சள் இதெல்லாம் வந்து பிலாங்கிங்ஸே கிடையாது. பட் பல்க்கு பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணித்தான் ஆகணும். இதை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நீ அடுத்து சிக்கனை இறக்கிட வேண்டியதுதான். இறக்கிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி, கடைசியாக பெப்பர் போட்டால் போதும். அப்போ தான் அந்த ஒரு அரோமா ஸ்டே ஆகும். நல்லா மசாலா வெந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, கையில் எல்லாமே தெரிக்குது. இப்போ வந்து சிக்கனை ஒரு தட்டியாச்சு, இறக்கியாச்சு கீழே. மொத்தம் 7 கிலோ சிக்கனு, லெக் பீஸு இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சின்ன பசங்க அப்புறம் குழந்தைகள ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துர்லாம். எப்படி இருந்தாலும் ஒரு கணக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ நீ வந்து கிளறி விட்டு போட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். அடுத்து சுடுதண்ணி வச்சுருவோன்னு பக்கத்து ரேஞ்சில் வந்து சுடுதண்ணி வச்சுவிட்டு இறக்கணும்னா ரெடி. சிக்கனு நல்ல டெண்டராக இருக்குது. ஒரு கோழி கிட்டத்தட்ட 1.25 கிலோ 1.5 கிலோ தான் வருது. கழிச்சதுக்கப்புறம் சரியாக 1 கிலோ தான் வருது எண்ணி வச்ச மாதிரி. போட்ட ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, சாஃப்ட் பீஸெல்லாம் குக் ஆகிடுது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் குருமா நல்லா ஒரு திக்காகணுங்கிறதுக்காக தேங்காய் பால், ஒரு தேங்காயோட பால், அப்புறம் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒருக்கா ஒரு திக்காக எடுத்துகிட்டு இன்னொருக்கா வந்துட்டு திக்னஸ் கம்மியாக எடுத்தாச்சு. நீ சுடுதண்ணி ஊற்றி விட்டு போட்டு அது டீ கொதியாகிட்டு இருக்குது. ஸோ சுடுதண்ணி ஊற்றி விட்டு போட்டு சிக்கன் ரெடியாகிறதுக்குள்ளே ஒரு அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர் போய் நம்ம ரொட்டி வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே இது போன கடைக்கு. காய்ஸ் அவ்வளோதான், பையன் ஓரளவுக்கு லைட்டாக கொதி வர்றான். இங்கே இவன் சின்ராஸு அட உக்காரோ. டேய் எவனை அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. சல்லி நாயி ஏன்டா டே இப்படி பண்ணுற? டீ முடிஞ்சோன்னே நீ வச்சிருக்கணும் இல்லை, நானும் மறந்துட்டேன். சரி விடு, எந்த தப்பு தான், தொலைஞ்சு போ, கரும் பிடிச்சினா. சரி அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. நீ இது எப்போ கொதி வர்றது? இங்கே அடுப்பு வேறு நிற்கவும் மாட்டேங்குது. ஸோ இது யார் மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. என் மிஸ்டேக்கும் தான், அவன் மிஸ்டேக்கும் தான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. நீ தாண்டா ஹெல்ப்பரு, உனைய வச்சு தாண்டா சமைக்கணும். பீப் போட்டுருவேன் தம்பி, பீப் புழுகும் இல்லை, அந்த ஒரிஜினல் ஆடியோவே எடுத்து போட்டுருவேன். ஓகே தம்பி, கொதி வரட்டும், 10 நிமிஷத்தில் கொதி வந்துடுவான் அப்படின்னு நான் நம்புகிறேன். கெட்டல் நம்மளுக்குன்னு நல்லது நடக்கும். கெட்டல் இருக்குது, இந்த கெட்டலில் ஒரு கெட்டல் வந்து சூடாச்சுன்னா போதும், எனக்கு தேவையான சுடுதண்ணி கிடச்சிரும். கடவுள் இருக்கான் குமார், நம்ப மாட்டீங்க மனசா. இது 11 மணிக்கு வச்ச டீ, இப்போ மணி வந்து 7 ஆக போகுது. இப்போ தான் நான் குடிக்கிறதுக்கு சத்தியமாக நேரம் வந்திருக்கு. அவ்வளோ பேக்கடாலாம் ஒன்றும் போக கிடையாது, பட் இருந்தாலும் மறதி. மாமா தெரியாது நமக்கு, ஆல்ரெடி 3 வீடியோ போட்டாச்சுரா. ஹலோ ஹாய் ரமேஷ், தெலுங்கானா தெலுங்கு வாலா ஸ்டில் பிரதர்ஸ், ஃபுல் சரக்கானா. It's fucking hot. ஏய் சைட் கொடி, சைட் கொடுங்கடா. ஆல்ரெடி இட் இஸ் ஹாட். நல்லா சூடாக இருக்கையில் நம்ம ஏன் சுடு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த டைமில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சிக்கன் வந்து டெம்பரேச்சர் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அது ஸ்டார்டிங்லேருந்து குக் ஆகணும். அப்புறம் அதனால் வந்து சிக்கனோட அந்த ஒரு டெண்டர்னஸ், அந்த 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 ஒரு கன்சிஸ்டன்சியே போயிடும். ஸோ இப்போ சுடு தண்ணி ஊற்றும்போது அந்த டிஷ்ஷில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கிறதில்ல. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு சாஃப்டான ஒரு இது கிடைக்கும். நான் உங்களுக்கு டிஷ்ஷு முடிச்சுட்டு காட்டுறேன். அதோ அங்கே லைட் ஆடிட்டு இருக்கிறதா கேசினோ. இதுதான் கோவாவோட அட்டால் சேது பிரிட்ஜ். கலர் கலராக லைட் எரியும். அவ்வளோதான், அந்த பஸ்ஸு திரும்புது வருங்க. அந்த ரைட்டில் திரும்பினோம்னா ஒரு 50 அடியில் கடை ஜாயா ஃபீட்டிங்.
பரவாயில்ல, மோசம் இல்லை. ஒரு கோவா மாதிரி ஒரு ஊரில் 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு ரொட்டி கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயந்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 20 ரூபாய்க்கு ரொட்டி வாங்கி அப்பா குதிரைக்கு போடுற தீவனத்தை கொடுத்துட்டான். இந்த கடை தான். அவ்வளோதான், போய் ரொட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பெப்பரை போட்டு இறக்கிடலாம். ஆண்டி ஓகே ஆண்டி, சூப்பர் ஆண்டி. இதுதான் இந்த சுடுதண்ணி ஊற்றணும்ல, ஸோ அதோட இதுதான் எஃபர்ட்டு தான் இது. தொட்டால் பஞ்சு பஞ்சாக உடையும். ஆக்சுவலாக அன்னைக்கு வாங்கின ரொட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குதிரைக்கு போடுற தீவனமாட்ட நல்லா கெட்டியாக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்லணும்னா இதில் ஒரு 2 ரொட்டி சேர்ந்தது தான் 1 இந்த திக்னஸ் இருந்துச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்டு, இதுவும் அந்த ஒரு மைதா ரொட்டி இது மாதிரி தான். பட் இருந்தாலும் சைஸ் வந்து சின்னது. ஸோ நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்காமையே நல்லா விட்டு பிரிச்சுட்டேன். தற்பெருமை பேசக்கூடாது, நல்லா அருமையாக இருக்குது. எது கசகசன்னு கையில் பிச்சுக்கிட்டு அது இதையும் பண்ணிவிட்டு அடுத்தவனை சத்தம் போட்டு கோவா மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரொட்டியெல்லாம் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த பழமொழி மாதிரி தானம் கொடுத்த மாட்டோம் பல்ல பிடிச்சி பார்க்காம இது கட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்குள்ள ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்குள்ள ஒரு குறை இருக்காது. மாதிரி பெப்பர் சிக்கனும் செமையாக வந்துருச்சு. ஆண்டி இருக்காங்க. ஆண்டி ஹானஸ்ட் ரிவ்யூ ப்ளீஸ். எப்படி இருந்துச்சு? தேங்க்யூ 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 ஆண்டி, தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஆண்டி ஒன்றும் சும்மா சொல்ல, உண்மையால் அப்படி தான் இருக்குது. என்னோடய ஃபேவரட் டிஷ் இது. ஜஸ்ட் 1 பக்கடி ப்ரீசர், 8% ABV ஆல்கஹால் பை வால்யூம். இதெல்லாம் கேட்ரிங்கில் படித்தது. ஜஸ்ட் ஜீரணத்துக்கு 5 ரொட்டி கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சிக்கன் பக்கம் சாப்பிட்டு டைஜஷனுக்கு குட் ஃபார் டைஜஷன். ஸோ